திமுக ஆதரிக்க முடியாது, அதிமுக ஆதரிக்க முடியாது. அதனால நான் தாவேகா தான் வரும்னு சொல்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அவருக்கு பாராட்டெலாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. 110 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு ஏடிஎம்கேக்கு. இதற்கு முன்பு வரை வரலாறு. இந்த தடவை நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம், சின்ன சின்ன கட்சிக்கு கையில் பவர். எப்பயுமே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக ஒரு உக்கிரமாக இருக்கும். ஆனால் அது கலைஞர் காலத்து திமுக. இந்த திமுக என்ன பண்ணுன்னு தெரியாது. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. ஒரு பரபரப்பான அரசியல் தருணத்தில் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலிஃப் சில தகவல் நம்மிடம் பகிர்ந்துவதற்கு தயாராக இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சார், நம்ம நிறைய உரையாடணும். ஆட்சி மாற்றம் உறுதின்றதை நம்மளால் சொல்ல முடிஞ்சுது. ஆனால் விஜய் வருவார்னு சொல்ல முடியல. இந்த அளவுக்கு இந்த வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறாரு. அதிகமாக எங்கேருந்து எடுத்திருக்கிறாரு? இந்த கணிப்புகள் தவறானது எங்கே தவறாக இருக்குது? கணிப்புகள் பெரும்பாலும் ஒரு என்ன சொல்கிறது, இப்படி நடந்தது, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்தது, கூட்டணி கணக்குகள், வேட்பாளர்கள், கட்சி நிலப்பாடு, மக்களுடைய இது எல்லாத்தையும் வச்சு தான் எப்போவுமே எல்லோரும் கணிப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கணிப்பும் விஜய் 3வது இடம் தான் இருந்தது. ஏன்னா விஜய் வாக்கு வாங்குவார், அவர் பிரிக்கிற வாக்குகள் திமுக கிட்ட பிரிப்பார். அதனுடைய பலன் வந்து அதிமுகவுக்கு சாதகம். விஜயகாந்தோட ஒப்பிட்டு கணக்கிட்டுட்டாங்களா? அந்த மாதிரி தான் ஒரு ஃபஸ்ட்டு வந்தோடனே ஒரு இருக்கலாம், கொஞ்சம் இருக்கலாம். இன்னொன்று அவன் கட்சி வந்து இப்போ இதெல்லாம் வந்து விஜய் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா தேர்தலில் அவங்க சந்தித்ததே ஒரு ஏனோதானம் தான் சந்தித்தாங்க. பிரச்சாரம், வேட்பாளர் இது வேட்பாளர் யாருக்குமே ஹெல்ப் பண்ணல. எல்லா வேட்பாளரும் அவங்கவுங்க தனித்தனியாக தான் போராடிட்டாங்க. பல பேர் நீங்கள் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, அந்த மாற்றுக் கட்சிக்கு அனுகூலமாக போன வேட்பாளர் கூட ஜெயிச்சிட்டார் 2 தொகுதியில் அந்த மாதிரி. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்திருக்கு. அப்போது மக்கள் வந்து ஒரு எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒப்பீடு எப்படி நான் சொல்கிறேன்னா, அவங்க வந்து ஒரு ஜாதி மதமோ பணமோ பொருட்படுத்தாமல் மாற்றத்தை விரும்பிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாமா? அதுக்கு முன்னாடி நான் அந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இப்படி தான் எல்லாருமே கணக்கு போட்டாங்க. அந்த கணக்கில் தான் இங்கே தப்பு நடந்திருக்குது. அப்போது சும்மா போகிற போக்கில் எப்போவுமே ஒரு இந்த சைடு ஒரு 2 கருத்துனா இந்த சைடு ஒரு 2 கருத்து இருக்கும். இந்த மாதிரி கருத்து சொன்னவன் அவன் எந்த அரித்மெட்டிக் எதுவுமே கிடையாது. அவன் இன்றைக்கி கருத்து கந்தசாமி ஆகிட்டான். சில பேர் திமுக ஆதரிக்க முடியாது, அதிமுக ஆதரிக்க முடியாது, அதனால நான் தாவேகா தான் வரும்னு சொல்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி சமூக வலைதளங்களில் அவருக்கு பாராட்டெலாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரியும் சில பேர் இருக்காங்க. கணிச்சதில் பலரும் தவறுனது வந்து அதிமுக வாக்கை ஒரு பிரிக்க மாட்டார் என்பது. ஆனால் மக்கள் முடிவு பண்ணது 2 சைடுமே எடுத்து இந்த அப்படின்னு வச்சு கொடுத்துட்டாங்க. எல்லா தொகுதியிலுமே நீங்கள் திமுகவுடைய கோட்டையான வட மாவட்டங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இது ஃபுல்லாகவே இந்த அப்படின்னு திமுக வந்து பிடுங்கி கொடுத்துட்டாங்க. அப்படி பிடுங்கும்போது அதிமுகவில் பாதி இப்போ ஒரு 5 ரொட்டி வச்சுருக்காரு எடப்பாடி, இவர் 8 ரொட்டி வச்சுருக்காரு. அப்போது பரவாயில்ல, 8 ரொட்டி வச்சவர் பெரிய ஆளாக இருந்தார். 8 ரொட்டிலேருந்து 4 ரொட்டி, 5 ரொட்டிலேருந்து 3 ரொட்டி. அப்படி பார்த்தீங்கன்னா 3 ரொட்டி போன இடத்துல 2 ரொட்டி கையில் வச்சுக்கிறாரு. 8 ரொட்டியில் 4 ரொட்டி போனதுனால இவர் 4 ரொட்டி வச்சுருக்காரு. இப்போ 3ம் 4ம் சேர்த்து அவர் 7 ரொட்டி வச்சுருக்காரு. அப்போ 7ன்றவர் 3 ரொட்டி வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. என்னையா அதிமுக பாரியா 2 ரொட்டி தான் வச்சுக்கிறான், இவர் பாரியா 4 ரொட்டி வச்சுக்கிறாருன்னா ஏற்கனவே அவர் 8 ரொட்டி வச்சுருந்தார். 50-50 எடுத்தால் கூட இந்த மாதிரி இப்படி தான் நீங்கள் அதிமுக 50,000 ஓட்டு, திமுக 1,00,000 ஓட்டு, அவர் வந்து இங்கே ஒரு 50,000 இங்கே ஒரு 50,000னா இங்கே ஒரு 40,000 அங்கே ஒரு 40,000ன்னு வச்சிங்களேன், 80,000 அவர் வாங்கிடுறாரு. இவர் 1,00,000லேருந்து 60,000 வந்துடுறாரு. இவர் 50,000லேருந்து 10,000 போயிடுவார். அப்போ டெபாசிட்டே போய்டும். 110 தொகுதிகளில் டெபாசிட் போச்சு ஏடிஎம்கேக்கு. இதற்கு முன்பு வரை வரலாறு. பாராளுமன்ற தேர்தலில் கூட நிறைய போணுச்சு. அது பார்லிமெண்ட் தேர்தலில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. 2வது இடம் 3வது இடம் போனாங்க. அங்கே பாஜக அந்த இதை எடுத்தது. அதுக்கு வேறு சில காரணங்கள் இருந்தது. அப்போ இந்த மாதிரி விவகாரங்களில் உங்களுக்கு ஏதோ ஒரு கட்சி அடிப்படை தான் செய்யும். ஆனால் ஓவரால் வாக்கு சதவீதத்தில் திமுகவும் அதிமுகவும் ஒன்றும் இல்லாமல் போச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. 28% 2021 எலெக்ஷனில் திமுக 28%.
தனித்து கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து 45, 39% கூட்டணி கட்சிகள்லாம் சேர்த்து என்டிஏ, 22%, 21% அதிமுக. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 26% திமுக, 1% ஏறி 22% அதிமுக. இந்த தடவை 24% திமுக, 21% அதிமுக 1, 2 குறைஞ்சிருக்கு, அவ்வளோதான். அவங்களுடைய கோர் ஓட் அப்படியே தான் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இவங்கள்ட்ட இந்த 2-3%, காங்கிரஸ் சுத்தமாக அடி, பிஜேபி சுத்தமாக அடி, 11%ல் 3% ஆகிட்டாங்க, 4% ஆகிட்டாங்க. இவர்கிட்ட இருந்து ஒரு 4%, நாம் தமிழர் கட்சியிலேருந்து, இடதுசாரிகளில் இருந்து 2%, விடுதலை சிறுத்தைகள்லேருந்து 2%, காங்கிரஸ் 4%, இதெல்லாம் பிரித்து எடுத்து போட்டால் 35%, 34.9, 35 தான் பர்சன்டேஜ் தாவேக்கா. இதில் என்னென்னா 0 to 35% மிகப்பெரிய அளவில் அது பார்க்கப்படுது. பாரு வந்துட்டாங்க, இப்படி வந்துட்டாங்க. எல்லாருமே 15 கணிச்சாங்க, 20 கணிச்சாங்க, 22 கூட 25 வரைக்கும் கூட கணிச்சோம், 25 கூட வருவார், 30 தொகுதி வரும். நான் என்ன சொன்னேன்னா, சில தொகுதிகளில் 30, 35 வரும்பொழுது அங்கே ஆட்சி எம்எல்ஏ சீட்டு யார் எல்லாம் 3 இப்படி வரும், 3 வரும். அதில் யார் ஜாஸ்தி வாங்குறாங்களோ குறைந்த அளவு வாக்கு ஜெயிப்பாங்க. அந்த மாதிரியும் பல இடங்கள் நடந்துருக்கு. இப்போ நடந்திருக்கு 5 இடங்கள், 1 ஓட்டு, 300 ஓட்டு, 1 ஓட்டில் தோற்று போனவங்களாம் இருக்காங்க. திருப்பத்தூரில் இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட்டு வந்திருக்குது. எல்லோரும் வந்து கம்பேர் பண்ணுறாங்க 67 இதெல்லாம். ஆனால் அவருக்கு அப்போல்லாம் மெஜாரிட்டி வந்துச்சு. இந்த லெவல் வந்து நின்றுருக்குது, 108 வந்து நின்றுருக்குது. இதுக்கப்புறம் இந்த குதிரை பேரங்கள் தமிழ்நாட்டிலே நம்ம பார்த்தது இல்லை, ஆரம்பிச்சிரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த தடவை நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம், சின்ன சின்ன கட்சிகள் கையில் பவர். முன்னெல்லாம் வந்து இந்த இது இருக்காது. 2006 அவர் யாருக்குமே கொடுக்கல, சில பேர் வேணான்ட்டாங்க. அதுக்கு பிறகுலாம் நீங்கள் பார்த்து 21 இல்லை 16 மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஜாரிட்டி வந்துடுவாங்க. அதனால் நீங்களாம் வெளியில் இருங்கன்றுவாங்க. நாங்கள் தான் ஆட்சி சுகத்தை அனுபவிப்போம் எல்லாம். அதில் 21 ரொம்ப மோசம். தமிழ்நாட்டை வளைச்சி அடித்தாங்க. இவங்க வந்து இவர்களுக்கு இந்த சோறு சாப்பிட்ட சோறு உதறும் போது சில பருக்கைகள் விழுமை, அந்த மாதிரி. அப்போ இது ஆதவர்ஜுனா தான் இதை ஆரம்பித்தார். உங்களால் நானா, எங்களால் இன்னும் தான் நீங்கள் அப்படின்னு ஆரம்பித்தார். ஏன் கூட்டணியில் நீங்கள் இவ்வளோ பேர் சேர்றோம், அதனுடைய பலனை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, ஆனால் ஆட்சியை நீங்கள் பிடிக்கிறீங்க, நீங்கள் தான் தனியாக இருப்பேன்னு சொல்கிறீங்க, எங்களால் தான் நீங்கள் வந்தீங்க அப்படின்றத ஆரம்பித்தார். இவ்வளோ தூரம் உரிமை பேசுகிறியான்ட்டு திருமாவளவனை மிரட்டி அவர் வெளியே அனுப்பிச்சு. ஆட்சியில் பங்கு அதிகார பகிர்வுன்றதை விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் சொன்னார். எந்த நேரத்தில் சொன்னாரோ தெரியல, அது பழிச்சு போச்சு. நாம் மட்டும் வென்றால் போதுமா, நம்மை நம்பி இருப்பவர்களையும் ஆதரிக்க வேண்டாமா, அவர்களுக்கும் பதவி கொடுக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி தான் இதே தொனியில் சொல்லி ஆட்சியில் பங்கு அதிகாரம். ஆனால் ஒரு கட்சி கூட அவர் கூட்டணிக்கு வர முடியாமல் இருந்துச்சு. அதாவது அந்தளவுக்கு திமுக பிடிச்சி வச்சுருந்தாங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு யாருமே கூட்டணி சேரல. அதனால் கூட்டணின்னு பார்த்தா முஸ்தபா மட்டும்தான் இருந்தார். பாண்டிச்சேரியில் ஒரு கட்சி போயிட்டு வெளியே போயிடுச்சு. அப்புறம் அந்த கட்சி ஜெயிச்சிச்சு, ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனித்து நின்று தான் ஜெயிக்கிறாங்க. இந்த இது வருது. அதுக்கு அடிப்படை காரணம் இந்த கட்சி இவர்கள் பண்ண அந்த ஒரு மோசமான ஒரு ஆட்சி, யாரும் கேட்க முடியாத அளவுக்கு தனி மெஜாரிட்டி. இப்போ எல்லாருமே இவங்க 108ல் 1 லெஸ் பண்ணிக்கலாம், 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. 1 வந்து சபாநாயகர் போயிடும், 106 தான். அப்போ இன்னும் 12 தொகுதி கேட்கணும், 12 எம்எல்ஏ வேணும், ப்ளஸ்ஸு 118 வச்சு நடத்த முடியுமா? அப்போ ஒரு 5-6 எக்ஸ்ட்ரா வேணும். அப்போ இவர் இங்கே மக்கள் நல கூட்டணி, காங்கிரஸு ப்ளஸ்ஸு பாமக, இந்த மாதிரி ஒரு டீமை அவர் இது பண்ணணும். இல்லைன்னா அதிமுகவோட ஆதரவு கேட்கணும். அப்படி வந்து ஆதரவு கொடுங்க அப்படின்னா அப்படி ஒன்று நடக்குமா? இதுதான் என்னுடைய முதல் கேள்வியே. அதிமுக இது வரைக்கும் எந்த ஒரு சப்தமும் இல்லை, கேட்ட மாதிரியும் தெரியல, அவங்களும் பதில் சொல்ல. பொன்னையன் கேட்டார் நினைக்கிறேன், நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொன்னார் அவர். அது நொடிக்கு நொடி மாறும் கருத்து. நம்ம பேட்டி முடிக்குங்காட்டி ஒரு டீல் நடக்கலாம், எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் அதிமுக இந்த தருணத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணலாம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு டீசெண்டான ஒரு இதுனா அந்த ஆட்சி கவரக்கூடாது என்கிற வகையில் நாங்கள் வந்து இவங்களுக்கு வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம், ஆட்சி நடத்திட்டோம் அப்படின்னு. அப்படி பண்ணால் அதிமுக ஒரு நல்ல பேர் இருக்கும்.
ஆனால் அதிமுக அதை செய்கிறத விட கம்முன்னு இருந்தால் இவர் இங்கே இருந்து தான் ஆளை எழுப்பார். காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணி அப்படி இழுத்தா திமுக தனிமைப்பட்டு போயிடும், ஒன்றும் இல்லாமல் போயிடும். கிட்டத்தட்ட தேர்தல்களை முன்கணித்தவர்களில் திருமாவர்கள் அவர் இப்போ அப்படி தான் சொல்லியிருக்காரு, நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன், அதாவது தொங்கு பாராளுமன்றம் வரும் அதனால தான் காட்டு மன்னர். அதெல்லாம் சும்மா உருட்டு. அப்படி கண்டுபிடிச்சிருந்தா தாவேகா கூட போயிருக்கலாம்ல. போயிருந்தா நீங்கள் அதான் விடலையே, நீங்கள் எல்லாம் கேண்டிடேட் எதுவுமே. காங்கிரஸ் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியிருந்தேன், தாவேகா கூட கூட்டணி வைக்கிற நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அந்த சான்ஸை மட்டும் வச்சுருந்தா ஒரு 60 சீட்டு கொடுத்துருப்பாங்க, 60 ஜெயிச்சிருப்பாங்க. இன்றைக்கி தொங்கு சட்டசபை எதுவுமே இல்லை, அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு. திமுக மந்திரி சபைகளையும் இடம்பெற்று திமுக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். ஆனால் அந்த தப்பை திமுக உஷாராயிடுச்சு. டக்குன்னு சோனியா காந்திகிட்ட பேசி காங்கிரஸை தக்க வச்சுக்கிட்டாங்க. இனிமேலாவது காங்கிரஸோ சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் கரெக்டான முடிவு எடுத்தாங்கன்னா நல்ல எதிர்காலம் இருக்குது. எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? காங்கிரஸ் வந்து தயாராக, காங்கிரஸ் ரெடி. காங்கிரஸ் இதுக்கப்புறம் போயிடுவாங்க, போயிட்டு உள்ளாட்சி தேர்தல் ஆகுதுன்னு அவங்க ட்ராவல் வேறு மாதிரி இருக்கும். சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகளோடு எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். சிபிஎம் சிபிஐ கிட்ட ஊசலாட்டம் இருக்குது. என்ன ஊசலாட்டம்னு எனக்கு தெரியல. அதை ஒரு 6 மாதம் ஒரு ஃப்ளோர் டெஸ்ட்டை கிளியர் பண்ணார்னா நிறைய ஆதரவுகள் கிடைக்கும். அந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுறது தான் அவருக்கு பிரச்சனையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை, அவர் எப்படி இருந்தாலும் அவருக்கு பிரச்சனை தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கண்ணா, 2 மிகப்பெரிய கட்சிகள் மேக்ஸிமம் எம்எல்ஏ வச்சுருக்காங்க. சின்ன கட்சிகளாக 3-4 கட்சி தான் இருக்குது. பாமக, சிபிஎம், சிபிஐ, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் பாமக வந்தால் 9 தொகுதி சரியாக இருக்கும். அமமுக கூட வந்துச்சுன்னா 10. ஒருவேளை பாமக முதலில் வந்துருச்சுன்னா விசிக்கு அந்த பக்கம் வராது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏங்க 89ல் தேசிய முன்னணி இருந்த பொழுது கம்யூனிஸ்டுகளும் இருந்தார்கள், பாஜகவும் இருந்தது. 2 பேரும் சேர்ந்து தான் விபி சிங் ஆட்சியை நடத்தினாங்க. ஏன் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது? காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அவங்களுக்கு நாங்கள் ஆதரவு தரோம், அவ்வளோதான். அதிலலாம் தப்பே கிடையாது. அடிஷ்னலாக தானே இவங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் காங்கிரஸோ பாமக இருந்தாலும் 9, 106, 9னா 115 கூடுதலாக அமமுக இந்த மாதிரி ஏதாவது தேடணும். ஆனால் பெரிய சிக்கலில் தான் இவங்க மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு இக்கட்டான நிலைமை இது. அடுத்தடுத்து அவருக்கு வந்து சட்டசபையில் எப்பயுமே எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக ஒரு உக்கரமாக இருக்கும். அந்த சேலஞ்சஸ் எல்லாம் விஜயால் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. விஜய்க்கு இது எல்லாமே ப்ராக்டிஸ். விஜய் மட்டும் இல்லை, அமைச்சரவை சகாக்கள் சின்ன சின்ன பிரச்சனைலாம் பெருசாக போதாகரமாக்குவாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, ஒரு இது பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனால் அது கலைஞர் காலத்து திமுக. இந்த திமுக என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா தலைவர் தோற்று வீட்டில் உட்காந்துருவார். இவர் உதயநிதிலாம் அந்த அளவுக்குலாம் திட்டம் தீட்டிலாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. துரைமுருகனும் ஒன்றும் கிடையாது. அதனால் இது எப்படி போகும் என்ன போகலாம் தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ திருச்சி கிழக்கு அவர் ரிசைன் பண்ணார்னா ஒரு முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அவரை நிற்க வச்சு, சொல்லுங்கள். ஆமாம், சகாயம் அவர்களை வந்து கொண்டு வந்து அமைச்சரவையில் பங்கு பெற வச்சு அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதா கேள்விப்படுறோம். நீங்கள் எந்த அளவுக்கு அதை தகவல் ஓடிக்கிட்டு இருக்குது? நீங்கள் அந்த ஆட்சின்னு வரும்போது இப்படி வரும்போது ரொம்ப பேர் வருவாங்க. அந்த இப்போ ரவி கூட இருக்கார், டிஜிபி, முன்னாள் டிஜிபி ரவி இருக்கார். பல பேர் உள்ளே வருவாங்க போவாங்க, ஆலோசகர். இது எல்லாத்தையும் நீங்கள் வந்துட்டு அவங்க அப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்கன்னா நம்ம ஊர் வந்து ஒரு பரபரப்புக்கான காலம் இது. அதனால் ஒருத்தர் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க சகாயன்னு, 100 பேர் அதை வச்சு 100 கதை எழுதுவோம். அவருக்கே தெரியுமான்னு தெரியல. ஆமாம், ரவியை டிஜிபி ஆகிடுவாங்க கூட எழுதுவானு. ஏன்னா என்னன்னு தெரியாது, அவர் ரிட்டையர் ஆகிட்டான்னு தெரியாது. அவர் டிஜிபி ஆகிடும். இன்றைக்கி ஒருத்தர் யாரோ போட்டுக்கிறான், கமிஷனர், பழைய கமிஷனர் அருணை வந்து கான்ஸ்டபிள் ஆக்கிடணும். அது ட்ரோல்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் எப்படி யோசிக்கிறீங்கன்றான். அதனால் இன்றைக்கி அதிகாரம் கையில் வந்துடுச்சு. இவங்கள்ட்ட வந்து அணுகி என்ன வேணால் செய்ய முடியுமான்னு பலரும் சுற்று போடுவாங்க. பேரங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம், பல விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். விஜய் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இப்போது என்ன நீங்கள் பார்க்குறீங்க? முதல்ல ஆட்சியை அமைச்சு பெரும்பான்மையை நிரூபிப்பது தான் ஃபஸ்ட்டு சவால். அதற்கு அடுத்த சவால் அமைச்சர்கள் துறை ஒதுக்கீடு. துறை ஒதுக்கீடு இவங்க கட்சி ஆட்களுக்கு பிரச்சனை இருக்காது, வெளியிலேருந்து வர்றவங்க கண்டதை கேட்பாங்க. நான் ஒரு சும்மா இப்போ கூட ஒரு ஜோக்கு சொல்லியிருந்தேன். அன்னியார் பிரேமலதாவை கூப்பிட்டா, தம்பி நான் வேணால் முதலமைச்சராக இருந்துக்கிறேன், நீ வேணால் என் கூட இருந்துக்கோ, நிதி அமைச்சராக நான் உனக்கு சொல்லித்தரேன் தம்பின்னு கூட சொல்லுவாங்க. இல்லைக்கா முடியாதுக்கா அப்படின்னா, சரி தம்பி நான் உள்துறையை வச்சுக்கிறேன் அப்படின்னு கூட கேட்பாங்கன்ற அளவு பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோவுக்கு நம்ம திருச்சி கிழக்கில் நம்ம தம்பி பிரபாகரனை நிற்க வச்சுருப்பா, அப்படியே ஒரு அமைச்சராகிடு, இந்த அளவுக்கு டிமாண்ட் வைப்பாங்கன்னு சும்மா கிண்டலுக்கு சொல்லியிருந்தேன்.
அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும். பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ தான் கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு அதெல்லாம் கொடுத்தாகணும். அப்படி கொடுத்தா அவர்கள் பண்ணுற பல விஷயங்களை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்தும் போது எகிர்னாங்கன்னா அது சமாளிக்கிற இது வரணும். இது லாங் ரன். இது இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அவருடைய நிதி பிரச்சனை. அவர் சொல்லிட்டு வந்திருக்காருல்ல, இப்போ 2500 கொடுத்துருங்க அனைத்து குடும்ப பெண்களுக்கும் 2500. அப்படி பார்த்தா ஒரு வீட்டில் 3-4 பெண்கள் இருந்தாங்கன்னா 10,000. இது எங்கேருந்து கொடுப்பாரு? 200 யூனிட்டு மாதந்தோறமா? ஆமாம். எப்படி கொடுக்க முடியும்? அந்த அண்ணன் சீரு தங்கம் விற்கிற அதெல்லாம் எப்போவாது வர்றது. ரொம்ப பெருசாலாம் நிதி ஒதுக்க தேவையில்லை. மாதந்தோறும் 200 யூனிட்ன்றது மிகப்பெரிய சுமையாக போயிடும். ஏற்கனவே தள்ளாடிக்கிட்டு இருக்குது. ஆமாம். 1 லட்சம் கோடி ரூபா வரைக்கும் நிதி இது. அப்போ இவர் அதை என்ன பண்ணோம், நான் சொன்னேன் எனக்கு இப்போதைக்கு டைம் கொடுங்க 2 வருஷம், நான் நிதி நிலைமை சரி பண்ணிட்டு இதை கொடுக்குறேன், மாதந்தோறும் 1000 ரூபா கொடுக்குன்றது உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று வந்து மின்சாரத்துறையை இந்த நம்மளே யூனிட்டு மின்சாரத்தை தயாரிக்கிற மாதிரி இருக்கிற நிலைமையை சரிப்படுத்தணும். எங்கெங்கே லூப் ஹோல் இருக்குதோ எல்லாத்தையும் அடைக்கணும். வெளியில் துட்டு கொடுத்து 4 ரூபா யூனிட்டை 10 ரூபா கொடுத்து, இப்போ லேட்டஸ்ட் ஆட்சி கிளம்ப முடியும் போது ஆந்திராவில் ஒரு இதோட ஏதோ ஒப்பந்தத்தை ஓகே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரத்து பண்ணணும். சட்ட ரீதியாக அதை என்ன பண்ணணுன்றதை பார்த்து ரத்து பண்ணுறது. டக்குன்னு ரத்து பண்ணால் கோர்ட்டுக்கு போவாங்கல்ல. அப்போ சட்ட ரீதியாக பார்த்து தான் பண்ணுறது. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி எங்கெங்கே லூப் ஹோல் இருக்குது எல்லாத்தையும் அடைக்கிறது, நம்மளே மின்சாரத்தை தயாரிக்கிறதுக்கான வேலையை பண்ணுறது, அதில் காசுகளை மிச்சப்படுத்துறது, தேவையற்ற செலவினங்களை தடுப்பது. டாஸ்மாகை வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா பாட்டு பாடினார்ல, அதை முதல்ல தடை பண்ணுறது, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறது. ரெண்டாவது, டாஸ்மாக் வந்து அமலாக்கத்துறை சொன்னது 2 வகையில் வியாபாரம் நடக்குது. ஒன்று லீகலாக, இன்னொன்று நான் பில்லாக போகுது. அப்போது அவ்வளோ வர வேண்டிய வருமானம் தனியார்கிட்ட போகுது. அதை சரி பண்ணணும். தனியார் ஆலைகள் நேரடியாக சப்ளை பண்ணுற இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் பெரிய அளவு சட்டம் போட்டு தடுக்கணும். இந்த FL2 பாரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தூக்கணும். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் விற்கிறது எல்லாத்தையும் கடுமையாக நடவடிக்கை எடுத்து நிறுத்தணும். போதை பழக்கத்துக்கு எதிரான, போதை முற்றிலும் ஒழிக்கப்படுவதற்கான முதல் டாஸ்கே அதை வச்சு இறங்கி பண்ணணும். அப்போ தான் பேரில் மரியாதை வரும். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அது எங்கேருந்து ஆரம்பிங்கன்னா போதை பழக்கத்துக்கு எதிரான பெரிய போதையில்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றுவதுன்னு எல்லா வேலையும் செய்யணும். அதற்கு காவல்துறையை கையில் எடுக்கணும். காவல்துறைக்கு இவர் தான் அமைச்சர். அப்போ காவல்துறை அதிகாரிகள் வந்து தப்பாக ஐடியா கொடுப்பாங்க, மிஸ்லீடிங் பண்ணுவாங்க. அந்த மிஸ்லீடிங்கை தடுக்கணும். எதையும் அவர் கேட்கக்கூடாது. நான் இப்போ 2-3 பேட்டிகளை சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன். கண்டிப்பில் காவல்துறையை கரெக்டாக பயன்படுத்தலை, உளவுத்துறையை பயன்படுத்துறதில்ல ஜெயலலிதா மாதிரி இருக்கும். கட்சியை கையில் வச்சுருக்கிறதுல, கட்சியை நடத்துறதில்ல கலைஞர் மாதிரி இருக்கணும். மக்கள்கிட்ட நெருக்கமாக கனிவாக இருக்கிறதுல எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும். மக்கள் நல திட்டங்களில் ஒரு மனித நேரம் இருக்குல்ல காமராஜர் மாதிரி இருக்கணும். டோட்டலாக ஒரு மனித நேரம் இருக்குன்னா அண்ணா மாதிரி இருக்கணும். இப்படிலாம் இவர் இருந்தாருன்னா இவருக்கு வந்து பெரிய எதிர்காலம். அப்போ ஜெயலலிதா கொஞ்சம் கூட தனக்கு மீறி எந்த தகவலும் மிஸ் ஆகாமல் பார்த்துக்குவாங்க. அவங்கள அவ்வளோ கண்டிப்பாக கரெக்டாக இருப்பாங்க. அதிகாரிகளில் அப்படி விரல் நுனியில் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி இங்கேனா நாளைக்கு நீ இருப்பையா தெரியாது. ஆனால் இவர் ஆட்சியில் அது கிடையவே. இன்றைக்கி ஆரம்பித்த அதே அதிகாரி 5 வருஷமாக இருந்தான், அங்கே இருந்தார். அந்த மாதிரி தான் நிலைமை இருந்தது. அவர்களை வந்து ஒரு வளையத்தை போட்டு வச்சுக்கிட்டாங்க. அது சொன்னதெல்லாம் அவர் கேட்டார். முட்டு சந்தில் கூட்டு போய் விட்டுட்டு ஒரு பொக்கே வாங்கின்னு இங்கே போயிட்டாங்க. இப்போ எல்லாம் அங்கே பனையூரில்